திருச்சிற்றம்பலம். தொல்லையிரும் பிறவி தொல்லையிரும் பிறவி சூழும் தடை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கும் திருவசகம் என்னும் தேன் கடையவரியனை கருணையினார் கலந்து ஆண்டு கொண்ட விடயமணி விட்டுறுதி கண்டாய் விரல் சங்கியில் தோல் உடையவனே வண்ணு உத்தரகோசமிக்கரசு சடையவனி தளர்ந்தேன் எம்பிலான் என்னை தகிக்குள் திருச்சிற்றம்பலம். ஐயா, இது ராமாயண காலத்துக்கு முற்பட்ட பகுதி. ராமாயண காலத்துக்கு முற்பட்ட பகுதி. இந்த சிவாலயத்துல மற்ற சிவாலயங்கள் மாதிரி 9 நவகிரகங்கள்லாம் கிடையாது. சனீஸ்வரன், சூரியன், சந்திரன் 3 கிரகங்கள் தான். இந்த நவகிரகங்கள் எப்ப ஏற்படுச்சு அப்படின்னா, சூரியன் சொல்றமா இல்லையா, தேய்பட்டம் சொல்றமா இல்லையா, ராமர் சங்கரம் பண்ணிடுறார். சிவலிங்க பூஜை பண்ணாதான் அவருக்கு இந்த பிரம்மகிருத்தி தோஷ நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுக்காக நாபாசானத்துக்கு பக்கத்துல ஒரு 12 கிலோமீட்டர்ல உப்பூன்னு ஒரு ஊர். அந்த உப்பூர்ல ராமரும் சீதாபட்டியமா சேர்ந்து ஒரு விநாயகரை பரிசு பண்ணி பூஜை பண்ணிக்கிறாங்க. அந்த விநாயகர் பேர் வெயில் உள்ள விநாயகர்னு சொல்றது. சூரிய உதயாச்சுன்னா அந்த விநாயகர் வெயிலேயே இருப்பார். விநாயகர் தேவிப்பட்டத்துல நவகிரக பரிசு பண்ணி பூஜை பண்ணிக்கிறார். ராமேஸ்வரமும் சீதாபட்டி ராமனும் சேர்ந்து பரிசு பண்ணப்பட்டதான் அந்த ராமநாத சாமி சொல்றாரு. அதுக்கு பின்னால ஏற்பட்ட சிவாலயங்கள்ல ஆதி சங்கரர் காலத்துலதான் நவகிரகம் ஏற்பட்டதாக வரலாறு. நவகிரகமே கிடையாதுயா. சூரியன், சனீஸ்வரன், சந்திரன் 3 கிரகங்கள் தான். சிவன் ஒருத்தன் இருப்பானையாயில் உத்தரகோசம் தான் இருக்க. மற்ற சிவாலயங்கள்லாம் சிவன் கெஸ்ட் பின்னாடி போயிட்டு வர்றாரு தவிர சிவனுக்கு நேட்டிவ் உத்தரகோசம் சொல்றாரு மாணிக்க வாசகர். அதனாலதான் இந்த உத்தரகோசம் அங்கே பக்தர்கள் எப்பவுமே நினைச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது சிவனுக்கு சொந்த ஊரை மறைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனைத்து சிவாலயங்களுமே ராத்திரி இந்த அர்த்தஜாம பூஜைன்னு ஒரு பூஜையில சுவாமி அம்பாரை வச்சு பொன்னூஞ்சல் சொல்லி பாடுவாங்க. அந்த பொன்னூஞ்சல் 9 பாடலும் மாணிக்க வாசகர் இந்த ஊர்ல பாடின பாடத்தான் எல்லா சிவாலயங்களுமே பாடணுமே தவிர வேற பாடல் பாடக்கூடாதுயா. அந்த பாடலை கேட்டுதான் இங்க பக்தர்கள் வர்றாங்க. சீரார்வலங்கால் உத்தம்கைராக ஏறாரும் பொற்பலகை ஏறி இந்த பிறந்து நாராயணருக்கு ஊராக தந்தாடும் உத்தரகோசமங்கை ஆறாக முதிய உத்தாரணை பாடி 16 பேர் தன்மடவில் பொன்சாராம்னு 9 பாடல் மாணிக்க வாசகர் பாடியிருக்கார். அந்த 9 பாடல ஏதோ 2 பாடல் 3 பாடல் எல்லா சிவாலயங்களையும் கம்பலா பாடி அந்த பாடலை கேட்டு 199 பக்தர்கள் இங்க வந்துடுறாங்க. அப்படி 9 பாடல் மாணிக்க வாசகர் பாடியிருக்கார். சிவன் சுயம்பு பூமியில சுயமா உண்டானவர். இந்த மண்முந்தியோ மங்கை முந்தியோன்னு சொல்றாரு. மண் தோண்டா காலத்துக்கு முன்னேயே நீ சிவன் தோன்றதாக வரலார். மங்களநாதன் அவருக்கு பேரியா. மங்களநாதன் ஏன் பேர் வச்சுன்னா, இந்த ராவணனுடைய மனைவி மண்டோதரிக்கு கல்யாணம் ஆகல. ஈஸ்வரன் பல ஆண்டுகள் கடுமையா தவறுக்கா. ஈஸ்வரன் காட்சி விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த மண்டோதரிய ராவணேஸ்வரனே கல்யாணம் பண்ணி போறதாக ஐயம். அதனால அவர் தனக்கு தானே சூட்டி கொண்ட நாவும் மங்களநாதன். அதையும் தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் இருக்கு, தடவர கல்யாணங்கள், புத்திர சந்தானம், மற்ற பதவி உயர்வு, ப்ரமோஷன், கல்வி, விவசாயி, வியாபாரம் என்ன நிலைக்கு பண்ணீங்களோ பரிகாரம் இல்லை அப்படின்னு வச்சாங்க. பரிகாரமே கிடையாது. ராமேஸ்வரத்தான் பரிகாரம் இல்லை, பரிகாரம் இல்லை. அது என்ன காரணம்னா, காசி முதல் ராமேஸ்வரம் வர உலகத்துல எந்த சிவாலயத்திலுமே இந்த சிவபெருமானுக்கு இந்த காலமோ சாத்திரங்கள் தெரியுமில்ல, இந்த பெருமாவோட சேர்ந்து பெருமா சேர்ந்து வெளியே பார்த்ததா பொய் சொல்லிட்டாதியா, அந்த பொய் சொன்ன சாமி மோச்சம் இந்த ஆலயத்திலையா. அதனாலேயே சிவபெருமானுக்கு, அம்பாளுக்கு, நடராஜனுக்கு எல்லாத்துக்குமே காலமோ சாத்தலாம். காலமோ பெருமாவுக்கு இந்த ஆலயத்தில் எப்படி சாமி மோச்சரமாச்சோ அதே மாதிரி நமக்கும் நினைக்கிற காரியங்கள், பிரார்த்தனை பண்ண காரியங்கள் பரிகாரம் இல்லாமலே சாமி மோச்சரமாயிடும். உலகத்துக்கே நீ தான் சிவன் பார்மேல் சிவபெருமான் கொண்டாடும் மாணிக்க வாசகர் பாராருன்னா பாருனா உலகம்னு சொல்றது. அந்த உலகத்துக்கே நீ தான் சிவன், வேற யாருமே இல்லை அப்படின்னு மாணிக்க வாசகர் 40 பாடல்ல இங்க பாடியிருக்கார். மாணிக்க வாசகர் 40 பாடல பாடியிருக்கார். இந்த ஊருக்கு பேர்தாயா திருவுத்தரகோசம் அங்கேன்னு சொல்றது. நம்ம சுவாமி மலையில தந்தைக்கு முருகப்பெருமான் ஓம்ங்கிற பிரணாம மந்திரத்தை உபதேசம் பண்றது மாதிரி சிவன் பார்வதிக்கு ஓம்ங்கிற பிரணாம மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்க.
அதனால பாருங்க கேட்கப்பட்ட ஊர் பேர் தான் திருவுத்திர கோச மங்கை. திரு அப்படின்னா அழகு, உத்தரம்னா உபதேசம், கோஷம்னா ரகசிய, மங்கைன்னா பார்வை. பாருங்க கேட்கப்பட்ட ஊர் பேர் தான் திருவுத்திர கோச மங்கை. ஏற்கனவே இந்த ஆலயத்துக்கு உள்ள பெயர் சதுர்வேத மங்கலம், தட்சிண கைலாயம், பத்திரிகாவன சேத்திரம், ஆதி சிதம்பரம். 5வது பெயர் திருவுத்திர கோச மங்கை. மங்களநாதர் மங்களேஸ்வரி. அப்படியே சுற்றி வந்தா 5 அடி உயரத்துல ஒரு மரகத கல்லால் செய்யப்பட்ட நடராஜன் பச்சைக்கல். பால் அபிஷேகம்னா கூட அவருடைய திருமணியிலிருந்து இந்த பார்வடியில் வந்து நமக்கு பச்சை தான் தெரியும். ஆனா இப்ப மேல கூட சந்தன காப்பு போட்டுருக்கீங்களா? இந்த சந்தனம் இல்லாமல் அவரை நீங்க பாக்குறாருன்னா இந்த மார்கழி மாசம் ஆறுபூராதர்ஷம் சொல்றோம் இல்லையா, அந்த முதல் நாள் காலையில ஒரு 9 மணிக்கு வந்துட்டீங்கன்னா அந்த நடராஜர் திருமணியில் ஒரு சந்தனத்தை பூரா எடுத்துருவோம். ராத்திரி 12 மணி உள்ள அபிஷேகங்கள் ஆகிட்டே இருக்கும். அப்படிதான் நடராஜரை சந்தனம் இல்லாமல் சூரிய பேரியா மரகத கிட்டத்தட்ட ஒரு 5-6 லட்சம் பேர் பார்த்துருவாங்க. அப்புறம் 20 மணிக்கு மேல ஒரு விஷயத்தை பண்ணி புது சந்தன சாத்தி தரிசனம் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த ஆண்டு வரலும் அவருடைய திருமண வேலை சந்தன உலாக அப்படியே. அது என்ன அறிவு கேட்டீங்கன்னா, பார்வதி, பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாதிக்கார் நடராஜர் கரையில் ஆடி, தேவனுக்கு சிவபத்திர போய் அப்படத்தில் ஆடி, அடிமத்தன பணியனுக்காக மதியில கால்மாரி ஆடி, மெட்ராஸ் பக்கத்தில் உள்ள திருவாலங்காடுல கரைக்கிழமை அறிவாசனை வந்து சந்தன சாந்தம் சுந்தரா போட்டிட்டு இங்க திருவாலயத்தில் பாடியிருக்காரு. விசேஷமான நடராஜர். உலகத்திலேயே இந்த மாதிரி நடராஜர் கிடையாது. பேர்பட்ட நடராஜர். நடராஜருக்கு ஒரு தனி கோவில் அப்படின்னா உத்தரகோசமே சிரமம் தான். மற்ற சிவாலயங்கள் கூட சாமி சொன்னதை நடராஜர் பாடுறவர தனி ஆலயம் தான். இந்த ஸ்தல விஷயம் வந்து இழந்த மறையா பத்திரின்னு சொல்றது. பத்திரினா இழந்த ராமாயண காலத்துக்கு முற்பட்ட மரம். ராமாயண காலத்துக்கு முற்பட்ட மரம். ஒரு பகுதி பற்றிச்சு, ஒரு பகுதி பச்சை, இந்த பூக்குது, காய்க்குது. அந்த மரத்தடியில மாணிக்க வாசருக்கு அஷ்டமா சித்தூர் கிடைச்சிடும். அவர் திருவாசகம் பாடுறதுக்கு ஞானோதயம் ஏற்பட்ட இடமே இந்த மரம் தான். மகாபாரதம் எழுதின வியாச முனிவர், இந்த 10 சித்தக்கு அப்பாற்பட்டவர், யாகம் சொன்ன முனிவர், குருகுண்டு மகரிஷி, பானாசுரன், பிரம்மா, விஷ்ணு எல்லாமே கவனிக்கிட்டே இருக்காங்க. ஒரே லிங்கத்தில் 1000 லிங்கம். இந்த லிங்கத்தை நீங்க தரிசனம் பண்ணா 1000 சிவாலயம் தரிசனம் பண்ணா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா, நீங்க ஒரு சிவாலயத்தை தரிசனம் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்லது கிடைக்கணும்னு சொன்னா, இந்த 4 வருடம் சொல்ல மாதிரி ஞானசம்பந்தர், நாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசர், இந்த 4 வருடம் 20 நாயன்மார்கள் தேவாரமோ திருவாசகமோ பாடல் பட்ட ஸ்தலமா இருக்கணும்னு சொல்லி சேர்க்கலான்னு சொல்றார். என் மாணிக்கவாசர் பாடியிருக்கார். தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிற மூர்த்தியும் விசேஷமா இருக்கணும், தீர்த்தமும் விசேஷமா இருக்கணும், ஸ்தலமும் விசேஷமா இருக்கணும். மூர்த்தி, தீர்த்தம், ஸ்தலம் 3 விசேஷமா இருக்கணும். நான் இழந்த மரத்துக்கு முன்னாலே ஒரு தீர்த்தம் இருக்கேன். அந்த தீர்த்தத்துக்கு அக்கினி தீர்த்தம்னு ஒரு சால்ட் உப்பா இருக்கும். அந்த அக்கினி தீர்த்த கடையில மாணிக்கவாசர் ஏட்டுக்கரை வச்சுட்டு நிற்கிறார். அதுக்கு என்ன தீர்த்தத்துக்கு என்ன அறிவு கேட்டீங்கன்னா, முன்காலத்தில் நம்ம அந்த ஓலைச்சோடி படிக்கணும்னு சொல்ற மாட்டியா, அந்த மாதிரி 1099 மகரிஷிகளும், அந்த மகர்ஷிக்கு மாணிக்கவாசர் வந்து ஒரு குருவாகவும் 1000 பேருமா அந்த மரத்தடியில சிவகுருமாத்திலே வேதங்கள் ஆகமங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி கேட்கிற காலத்துல இலங்கையில வந்து மண்டபத்துக்கு சொல்லுவா இல்லையா, அந்த மண்டபத்துக்கு வந்து சிவபெருமானுடைய தரிசனம் கிடைக்கும் சொல்லி இலங்கையில் தவா இருக்கா. ஈஸ்வரன் காட்சி கொடுக்க இலங்கையில் கோவில். அவர் 999 மகரிஷியும் மாணிக்கவாசரும் 5 அரக்கர்கள், ராவணராக இருக்கக்கூடிய இளமசாமி, நீங்க போனீங்கன்னா ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆபத்து நேர்மையானார்கள் என்ன செய்வது, போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எனக்கு ஏதாவது ஆபத்து நேர்மையானால் தீர்த்தத்துல அக்னி உண்டாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் காட்சி போட்டுருக்காரு. ஒன்னா ராவணன் வந்தனா சிவராமன் மண்டபம் வழியில குழந்தை ஆயிட்டார். யாருடைய குழந்தைக்கு ராவணன் நினைக்கிறான், ஒரு ஏகப்பட்ட மாத்திரத்தில் ஈஸ்வரன் ரத்தம் இருக்கு, தீர்த்தத்தில் அக்னி உண்டாயிரும். அவர் 999 மகரிஷியும் சாமி ஏதோ ஆபத்து ஏற்படுச்சு தீர்த்தர் வந்து அப்படி ஐக்கிய போயிட்டாங்க. அதே தான் அக்னி தம்னு சொல்றது. மாணிக்கவாசன் வந்து பெரிய ஞானி, அவர் தெரிய அப்படி சொல்லுவார் வந்துருவார் நிற்கிறார். பார்வதியும் பரமேஸ்வரன் காட்சி விட்டு அந்த மண்டபத்தின் ஈஸ்வரன் குழந்தைய தானமா வாங்கிட்டு தராங்க. சிசிகளை நாச்சி நினைக்கிறார். இந்த இடத்துல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்ப மாணிக்க வாசகர்னு சொல்றீங்களே, அது வந்து மாணிக்க வாசகரோட முதல் பிறவியா? அதான் அது முதல் பிறவி வாத ஊரடிகள் சொல்றேன். வாத ஊரடிகள். அப்ப இது வாத ஊரடிகள் காலத்துல நடந்த அந்த அக்கினி தோன்றியதாக இருந்தது. 2 பிறவி அவருக்கு. முதல் பிறவி தான் நான் சொல்றது. 2வது பிறவி தான் நடந்தது. அக்னி உண்டாரு. அவர் 999 மகரிஷிகளும் ஏதோ சாமிக்கு அவதரிப்பச்சும் தீர்த்தல வந்து ஐக்கியமாகிறார். மாணிக்கவாதர் நிற்கிறார். அவர் தெரிய அப்படின்னு சொல்றாரு வந்துருவார். பார்வதியும் பரமேஸ்வரன் காசி விட்டு அந்த மண்டபத்தில் ஈஸ்வரா குழந்தைய தானமா வாங்கிட்டு வராங்கய்யா. சிறுவனை நாச்சினி ஆக்கிறார். அக்னி உண்டானு ஐக்கியமாட்டா சுவாமி, அவங்களுக்கு என்ன விமோச்சனம், உங்களோடவே ஐக்கியமா இருக்கணும், உங்களுக்கு நடக்கிற அபிஷேகம் அவளுக்கு கிடைக்கும்னு சொல்லி சிவனூர் 999 மகரிஷிலும் ஐக்கியமும் சகஸ்திரடிகள். இதை பார்த்து தான் அப்படின்னு சொல்லுவோம். மதுரை, சிதம்பரம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம் சாதனை பண்ணப்பட்டது இல்லையா. ஆதி சகஸ்திரமும் சொல்றது. ஆதி சகஸ்திரம். மாணிக்கவாசன் எனக்கு என்ன விமோச்சனம் சொல்லுவான்னு கேட்கிறார். நீ திருவாத ஊர்ல பிறந்து உத்தரகோசமைகள் அஷ்டமா சித்தூர் கிடைச்சி ஆவடையார் கோயில்ல குருந்தபரத்தடியில் ஈஸ்வரன் உபதேசம் வந்து உனக்கு சேதம்பரத்தடி முத்தி மறு பிறவி அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு. அதனால மாணிக்கவாதம் வந்து முதல்ல பிரிவிலே திருவாசகம் பாடல. 2வது பிரிவிலே சூதமான சூக்கப்பட்ட நான் தான் அவருக்கு மாணிக்க வாதகம்.
அது முதல் பிரிவில் அவர் இறைவனை அடையிறதுக்கு என்னென்ன பிரிவு எடுத்தாருங்கிற 2வது பிரிவில் நினைச்சு பாடக்கூடியதான் அந்த மாணிக்கவாசகர். புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி பல்வர்க்கமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வலை சுடாய் முனிவராய் தேவராய் எல்லாரும் இந்த தாவர சங்கமத்துடைய எல்லா பிறப்பும் இல்லையா, அது மூல காரணமே இந்த இறந்த மறையா. அதனாலதான் திருவாதியத்துக்கு கூறுவார், ஒரு வாதியத்துக்கு கூறுவார். இந்த லிங்கத்தறி என்ன பண்ணீங்கன்னா 1000 சிவாலயம் பேசணும்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், இந்த படம் கிடைக்கும். இந்த சிவாலயத்தில் மாணிக்கவாசகர் பாடியிருக்கார். அம்பாள் மேல 100 பிள்ளைத்தமிழ் பாடப்பட்டிருக்கிறது. 6 பாடினாங்கிற ஒரு சான்று கிடையாது. மங்களேஸ்வரி மேலையா பிள்ளை தமிழா 100 பிள்ளைத்தமிழ் இருக்கு. இப்போ கிடைக்கிறதா? அது இருக்கு பாப்போம். 6 பாடினாங்கிற ஒரு சான்று கிடையாது. அச்சிட்டு இருக்காங்களா? அருணகிரிநாதர் பாடியிருக்காரியா. சிவாலயத்திலேயே பரிகாரம் இல்லாத கோயில் உலகத்திலேயே உத்தரவு ஒண்ணுதான். ராத்திர ஒன்னா போதும் நினைக்கிற காரியங்கள் கூட சாதம் சொல்லிட்டேனே. ராவணனுடைய மருமகன் மயன்னு சொல்லிட்டேன். ராவணனோட மருமகன் மயன் 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 அவர் வந்து நிறுவப்பட்டதா? மயன் வந்து ராவணனுக்கு மருமகன். அவன் தேவலோக சிற்பி. அந்த தேவலோக சிற்பியால் நிறுவப்பட்ட நடராஜர். எனக்கு இந்த பிள்ளை தமிழ் எங்க கிடைக்கும்? சரி சரி. இங்க சலபுராணம்னு ஒண்ணு வாங்கின எழுதி வைச்ச நிலங்கள் எனக்கு ஒரு கேள்வி. அதாவது நான் வந்து படிக்கும் போது மொத்தம் வந்து இது வரைக்கும் இப்ப 7வது மனு இருக்கிறாராம். சூரியனுக்கு 7வது மனு. இது எந்த மனிதன் காலம்? ஏன் மனு சொல்றேன்னா, மனு சக்கரவர்த்தி இல்ல மனுன்னா நான் உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு விளக்கம் சொல்லிடுறேன். தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் எப்படியோ அது மாதிரி மனிதர்களுக்கு மனு. மனு பின்னாலே சோழன் ராஜா, அப்புறம் திருவள்ளுவர் ஆயிரத்தி அப்புறம் எங்க தேர்தல் சாணியம் சாணியம் கொடுக்கும். சாணியம் சம்பளம் பண்ணி சாணியம் பரம்பரையா இருக்கும். எங்க நிர்வாகத்தில இருந்து நாங்கள் பார்க்க முடியாமல் அது ராமநாத ராஜாட்ட எழுதி கொடுத்ததா இது. யாரு யாரு? திருவாடுதுறை. ஓஹோ. ராஜா மனுஷக்கள் பட்டயமே. அப்ப இந்த கருவறை, இந்த குளம், நடராஜர் சென்னைதான். அப்புறம் வந்து ஒவ்வொரு மன்னர்களா வந்து கோயில கற்பாவரம், அந்த இது கோபுரம், மகாமண்டபம் வாங்கிட்ட ஒரு செட்டு இருக்கு. அது ரெட்டில் போட்டுக்கலாம் பாருங்க. பத்தி பாபா போட்டிருக்கேன். மாணிக்கவாசகரை பத்தி ஓம்ங்கிற பிரணாமந்திரம்னா என்ன, நடராஜனா என்ன கிளீனா போட்டுருக்காங்க. வாங்கி பார்த்து படிச்சாலே போதும். சொல்றது கூட அது நெட்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஈரம் நமக்கு அப்படி சொல்லி மூழ்கி போச்சு. எதுக்குமே விடாது, மிஸ் ஆகாது. விளையாண்ட படலாம் சத்தமா. அம்பிகை வந்து சிவபெருமான்கிட்ட ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்ணணும்னு சொல்லி கேட்கிறான். அம்பிகை கேட்கிறான். அப்ப சிவபெருமான் சொல்றாரு, ஒரே ஒரு தடவை தான் நான் உபதேசம் பண்ணுவேன், ஜாக்கிரதையா கிடைக்கணும் அப்படின்னு சொல்றேன். பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்றாரு. அம்பிகை கேட்க தவறிட்டான். அதை முருகப்பெருமான் பிரிச்சுக்கிறார். உடனே சிவபெருமான் வந்து பறவர்கள் வயிற்றுல போய் பிறக்கூடிய சொல்லி கடுமையான சாபத்தை கொடுத்தார். அங்கே பரவராஜகுமார்னு கொடுத்தாங்க. வயிற்றுல அம்பாள் பிறந்து ஆளாகி வர்றான். அப்ப முருகப்பெருமானுக்கு உடனே கோபம். அந்த பரவராஜ பழகிட்டாரு சொல்லி கடுமையான கோபம் வந்து அவருடைய வலை ஓடங்களை பூரா, பரவராஜனுடைய வலை ஓடங்களை பூரா நாசப்பட்டு உடனே பரவராஜகுமார் பரவசாட்டாருடைய வலை ஓடங்களாக நாசப்பட்டு என்னுடைய மகளாகிய பரவராஜ வரை கல்யாணம் பண்ணித்தரணும் சொல்லி சிவரோட நோய் அதெல்லாம் பிடிச்சி கொடுத்து அம்பாளை மூந்தேறு குடும்பத்துல பிறக்கணும் சொல்லி கடுமையான சாவத்தை கொடுத்தாங்க. அந்த அம்மா போய் போடு உள்ள அம்மா மூந்தை இருந்த பிராமணனால அவங்க அந்த குடும்பத்துல பிறந்து அம்பாவை கல்யாணம் பண்ணி வருவாங்க. ஆகி பரவராஜகுமாரியே மூந்தேரு குடும்பத்தில் பிறகு சாவத்தை கொடுத்து அந்த அம்மா மூந்தேருக்கு பிறந்து அந்த அம்பாவை கல்யாணம் பண்ணி வருவாங்க. ஐதீகம். பரவல் அங்கே அம்பாளுக்கு வந்து கட்டிக்காங்க. சுறாமி இல்ல அம்பாள் ஜனபார